இன்னைக்கு ஆர்ஜே பாலாஜி நடிப்பில் ரிலீஸ் ஆயிருக்க சொர்க்கவாசல் படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சொர்க்கவாசல் இந்த படத்தை டைரக்டர் சித்தார்த் விஸ்வவர்தன் டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் ஹீரோவா ஆர்ஜே பாலாஜி நடிச்சிருக்காரு. முக்கியமான கேரக்டரில் டைரக்டர் செல்வராகவன், ஆக்டர் கர்ணாஸ், ஆக்டர் நட்டி நடராஜ் இவங்கெல்லாம் நடிச்சிருக்காங்க. ஹீரோயினா ஆக்டர் சானியா ஐயப்பன் நடிச்சிருக்காங்க. இப்போ படத்துடைய கதை என்னன்னு பார்க்கலாம். படத்துடைய ஸ்டார்டிங்கில் 1999 மெட்ராஸ் சென்ட்ரல் ஜெயிலில் நடந்த ஒரு மிகப்பெரிய கலவரம். அந்த கலவரத்தில் நிறைய ஜெயில் கைதிகளும் போலீஸோ இறந்துட்டாங்க. உண்மையிலே அந்த கலவரத்தில் என்ன நடந்துச்சு, எதனால் அந்த கலவரம் உருவாச்சு அப்படின்னு கண்டுபிடிச்சி கவர்மெண்ட்டுக்கு ஒரு அறிக்கையை கொடுக்கணும் அப்படின்னு ஒரு விசாரணை குழு ஒன்று அமைக்கிறாங்க. அதில் விசாரணை குழு தலைவராக நட்டி நடராஜ் தான் இருக்காரு. ஜெயிலில் நடந்த அந்த கலவரத்துக்கு என்ன காரணம் அப்படின்னு நட்டி நடராஜ் ஒவ்வொரு கேரக்டரையா விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்பதான் பார்த்தி அப்படிங்கிற கேரக்டர் பத்தி தெரிய வருது. யாரு இந்த பார்த்தி அப்படின்னா நம்ம ஹீரோ ஆர்ஜே பாலாஜியோட கேரக்டர் பேர் தான் பார்த்தி. ஹீரோ பார்த்திக்கு அப்பா இல்ல, அம்மா மட்டும்தான். அம்மாவுக்கு யானைக்கால் நோய் இருக்கு, அதனால பார்த்தி தான் பாத்துக்கிறாரு. அது மட்டும் இல்லாம ரோட்டோரத்துல ஒரு சின்ன இட்லி கடையும் வச்சு நடத்திட்டு இருக்காரு. அவரோட இட்லி கடைக்கு ஆப்போசிட்ல ஒரு பொண்ணு பூ கடை வச்சிருக்காங்க. அவங்க தான் நம்ம ஹீரோயின். ஹீரோ பார்த்தியும் ஹீரோயினும் ரொம்ப நாளாவே லவ் பண்ணிட்டு இருக்காங்க. சொந்தமா ஒரு ஹோட்டல் வச்சதுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு வெயிட் பண்றாங்க. இப்படி காசை இல்லைனாலும் இருக்கிறத வச்சு சந்தோஷமா இருக்கிற நம்ம ஹீரோக்கு திடீர்னு ஒரு நாள் அவருடைய வாழ்க்கையை டோட்டலா சேஞ்ச் ஆகுது. ஹீரோக்கு தெரிஞ்ச ஒரு IAS அதிகாரியை யாரோ கொலை பண்ணிடுறாங்க. அந்த கொலைப்பழி நம்ம ஹீரோ மேல விழுது. அவரை போலீஸ் அரெஸ்ட் பண்ணி நீ தாண்டா கொலை பண்ண அப்படின்னு ஜெயிலில் அடைக்கிறாங்க. ஹீரோ பார்த்தி ஜெயிலுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவருக்கு ஜெயிலில் நடந்த சம்பவங்கள் என்ன, உண்மையிலே ஹீரோ கொலை பண்ணல அப்படின்னு தன்னை நிரூபிச்சு ஜெயிலிருந்து வெளியே வந்தாரா, ஹீரோ பார்த்திக்கும் ஜெயில் கலவரத்துக்கும் என்ன சம்பந்தம், நம்ம ஹீரோ பார்த்தி கொலை பண்ணல அப்படின்னா யார் அந்த கொலையை பண்ணாங்க, ஜெயிலில் இந்த கலவரம் எப்படி உருவாச்சு அப்படிங்கிற இந்த எல்லா கேள்விக்கான பதிலையும் விசாரணை குழு தலைவர் நட்டி நடராஜ் தெரிஞ்சுக்கிட்டாரா அப்படிங்கிறத இந்த படத்துடைய கதை. படத்துடைய ஸ்டோரி ரொம்பவே சூப்பராக இருக்கு. அதுலயும் டைரக்டர் பண்ணியிருக்க ஸ்கிரீன் பிளே ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக இந்த படத்தை எடுத்துட்டு போயிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஒரு 30 நிமிஷம் ஒவ்வொரு கேரக்டருக்கான இன்ட்ரோ மாதிரி வரும். அதுக்கடுத்து படம் போறதே தெரியாது. அவ்வளோ இன்ட்ரெஸ்டாக எடுத்துட்டு போயிருக்காங்க. இந்த படத்துல ஆர்ஜே பாலாஜி சூப்பராக நடிச்சிருக்காருன்னு சொல்ல முடியாது, வாழ்ந்திருக்காரு அப்படின்னு சொல்லலாம். இது வரைக்கும் பார்த்த காமெடியான ஆர்ஜே பாலாஜி விட இதுல சீரியஸ் கேரக்டர்ல ரொம்பவே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. படத்துல ரொம்பவே முக்கியமான கேரக்டர்ல நடிச்சிருக்க டைரக்டர் செல்வராகவன், அவருடைய கேரக்டரும் ரொம்பவே சூப்பராக இருக்கு. படத்துல வரக்கூடிய ஒரு இரிட்டேட்டிங் கேரக்டர், இவனை முதல்ல அடிச்சு கொள்ளுங்கடா அப்படிங்கிற மாதிரி நினைக்க வைக்கிற ஒரு கேரக்டர் தான் இந்த ஜெயில் வார்டன் கேரக்டர். இவருடைய கேரக்டரும் ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவே கொடுத்துருந்தாங்க. இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். படத்தில் வர ஒவ்வொரு கேரக்டருக்குமே தனியான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அவங்களும் இந்த படத்தை ரொம்பவே சூப்பராக எடுத்துட்டு போயிருக்காங்க. சூப்பரான கதை, பாஸ்டா நகர ஸ்கிரீன் பிளே அப்படின்னு துளி கூட போர் அடிக்காத அளவுக்கு ஒரு சூப்பரான தரமான படமா இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. டோட்டலாக சொல்லணும்னா ஆர்ஜே பாலாஜி நடிப்பில் ரிலீஸ் ஆயிருக்க சொர்க்கவாசல் படம் ஒரு தரமான சூப்பரான படம். ஒரு நல்ல படத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.